கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்க்கிறார். அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்படுகிறார்கள். இந்த அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்படுகின்ற இறைமக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 2 முடிவுகள் என்னவென்றால், அவர்களை சரி செய்ய, ஒன்று ஜெபிக்க வேண்டும், 2வது திருத்தூதர்களை ஏற்படுத்த வேண்டும். முதலில் இந்த ஆயனில்லாத ஆடுகள் சோர்ந்து அலைகழிக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அறுவடையின் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அறுவடைக்கு ஆட்களை அனுப்புவார். எனவே அவர்களுக்காக ஜெபிக்கின்ற போது ஆயர்கள் உருவாகிறார்கள். 2வதாக அவர்களுக்கு ஆயர்கள் வேண்டும். வழிநடத்த, கூட நடக்க, கட்டுப்போட, பாதுகாப்பு அளிக்க, தீமைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர, நல்லவைகளை சொல்லிக் கொடுக்க, உணவுகள் வழங்க இந்த ஆடுகளுக்கு ஆயர்கள் தேவை. எனவே அவர் 12 பேரை அழைத்து அவர்களுக்கு அவர் ஒருவராக அனுப்புகிறார். இருவராக அவர்களை அனுப்புகிறார். இவர்கள் சென்று என்ன செய்ய வேண்டும்? நோய்களை குணமாக்க வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும், தொழுநோயில் இருந்தவர்களுக்கு குணமளிக்க வேண்டும், எளியவருக்கு இறைவாக்கு அறிவிக்க வேண்டும். இவற்றை செய்து முடித்த பிறகு இந்த அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்படுகின்ற இறைமக்கள் புதிய நிலைக்கு வருவார்கள். இன்றும் ஆண்டவர் மக்களை பார்த்து அதையே சொல்லுகிறார். அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல சோர்ந்து காணப்படுகிறார்கள், மிகவும் சோர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க ஆட்கள் வேண்டும். அவர்களோடு பயணம் செய்ய, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க, அவர்களுக்கு நல்வழி காட்ட, அவர்களோடு அமர்ந்து பேச, கடவுளின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி காட்ட, கடவுளை நோக்கி இறைமக்களை வழிநடத்த, சக்தி மிகுந்த மனிதர்களாய் அவர்களை உருமாற்ற இன்று மனிதர்கள் வேண்டும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடவுளின் மனிதர்களாய் அழைக்கப்படுகின்ற நாம் கிறிஸ்துவத்தினுடைய ஞானஸ்நானத்தை பெற்ற நாம் ஆயனில்லாத ஆடுகளை நோக்கி பயணம் செய்ய இன்றும் ஆண்டவர் அழைக்கிறார். இன்றே பல்வேறு குழுக்கள், இளையோர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், திருமணமானவர்கள், இப்படி அவர்கள் அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்படுகிறார்கள். அவர்களை நோக்கி நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தின் முன்னிட்டு அன்னை மரியைப் போல விரைந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பை ஏற்று ஆண்டவருக்கு பதில் சொல்லுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வரங்களுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தோழமைக்கு நன்றி. ஆண்டவரே, எளியவர்களாகிய எங்களை ஆயர்களின் ஆடுகளின் மந்தைகளாய் ஆயர்களாய் நியமித்தீர். பிரமாணிக்கமுள்ள ஆயர்களாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளுக்கு நாங்கள் உடைந்து போனவைகளுக்கு கட்டுப்போடவும், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கவும், ஆபத்தில் விளிம்பில் இருப்பவர்களுக்கு அவற்றை காப்பாற்றவும், தீயவர்களோடு போராடவும் எங்களுக்கு ஒரு வல்லமையை தாரும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.